கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் மேரி மெக்லின். இவருடைய காலம் 1855 முதல் 1943 வரை. இவருடைய நாடு ஆஸ்திரேலியா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. சென்னையை அடுத்து சோளிங்கபுரம் 64 புண்ணிய தீர்த்தங்களும் 25க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களும் உள்ள இடம். ஒரு காலத்தில் வைணவ ஆலய குருமார்களை பயிற்றுவித்த சமஸ்கிருத கலாசாலை இங்கு செயல்பட்டது. சமய வைராக்கியமுள்ள சாதி இந்துக்களின் நகரம் என்றே இதை அழைக்கலாம். இப்பகுதியில் அர்ப்பணி ஆற்றுவது என்பது எளிதல்ல. அக்காலகட்டத்தில் குழந்தை திருமணங்கள், சாதி போன்றவை வழக்கத்தில் இருந்தன. சிறு குழந்தைகளுக்கு திருமணம் செய்த பின் கணவன் இறந்து போனால் அக்குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் அநீதிகளோ மிக மிக கொடூரம். குழந்தைகளின் வண்ண உடைகளை களைந்து, வெள்ளாடை உடுத்தி, பூவை களைந்து, பொட்டை அழித்து, மொட்டை அடித்து, தாலியை அறுத்து வீட்டிற்குள் ஒரு மூலையில் தள்ளிவிடுவார்கள். இவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக காணப்பட்டது. மேரி மெக்லின் இப்பெண்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஆஸ்திரேலியாவை விட்டு இந்தியா வந்தார். சோளிங்கபுரத்தை கிறிஸ்துவின் நகரமாக மாற்ற துணிந்தார். வீட்டில் அடிமைகளாக அடைபட்டு கிடந்த பெண்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். ஜனனா மிஷன் பணி என்ற அமைப்பின் மூலம் பல பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார். வேத பாடங்களும் ஜெபங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்துவை மக்களின் நண்பராக்கினார். அன்புள்ளம் கொண்ட அன்னையாக, சிறந்த சேவையாகவும், விசுவாசிகளுக்கு சிறந்த மாதிரியாகவும் வாழ்ந்தார். அவர்களின் சேவை இன்றும் தொடர்கிறது. மேரி மெக்லின் இவ்விதமாய் சொல்கிறார்: கர்த்தாவே, இதோ உம் திருப்பணிக்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். என்னை இந்திய நாட்டிற்கு அனுப்பும். பிரியமானவர்களே, பெண்கள் சுதந்திரத்திற்காக, பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடிய சிறந்த ஒரு மிஷனரியாக மேரி மெக்லின் விளங்கியிருக்கின்றார். ஆம், பெண்கள் அடிமைகளாகவும் மிக மிக கொடூரமாக சிறு வயதிலே திருமணம் முடித்து கொடுத்து அவர்களுடைய கணவன் மரித்துவிட்டால் அவர்களை வீட்டிலே அடைத்து வைத்து வெளி உலகத்திற்கு வர முடியாதபடி இருளில் தள்ளிய காலத்தில் இவர் இயேசுவின் அன்பை அந்த மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். அதன் மூலமாக அந்த மக்கள் வாழ்வில் மாபெரும் எழுச்சி உண்டாயிருக்கிறது. அவர்களுக்கு படிப்பறிவை கொடுத்திருக்கின்றார். அதோடு கூட இயேசுவின் வார்த்தைகளையும் இயேசுவின் அன்பையும் கொடுத்து உடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கின்றார். அன்று முதல் இன்று வரை இவருடைய பணி இன்றும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் உதட்டளவில் இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர உள்ளத்தளவில் இல்லை என்பது நிஜமான உண்மையாக இருக்கிறது. ஆம், உள்ளத்தளவிலும் பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை கொடுப்போம். அவர்களும் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் நேசிக்கப்படுகிறவர்கள். கிறிஸ்து அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். அதை பறிப்பதற்கான உரிமைகள் நமக்கு இல்லை. ஆகவே பெண் அடிமைதனம், பெண் சுதந்திர மறுப்பு, இவை எல்லாவற்றையும் வேறறுத்து அவர்களை சுதந்திரமாய் வாழ அனுமதிப்போம். அது மாத்திரமல்ல, சுவிசேஷ பணியை தீவிரமாக இந்த உலகத்தில் எடுத்துச் செல்வோம். ஆம், சுவிசேஷ பணிதான் பெண்களுக்கான அநேக இடங்களில் விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆம், இன்றும்
அந்த விடுதலையை சுவிசேஷ பணி செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே இயேசுவின் அன்பை பெண்களுக்கு நாம் கொடுப்போம். பெண்களின் அடிமைத்தனத்தை முற்றிலுமாக ஒழிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 20-21 அதிகாரங்கள், சங்கீதம் 23 முதல் 25 வரை, மத்தேயு 13ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.